8888 மியான்மர் மக்கள் எழுச்சி. 1988 ஆகஸ்ட் 8ஆம் தேதி மியான்மரில் ஜனநாயகத்தை ஆதரிக்கும் மிகப்பெரிய மக்கள் எழுச்சி போராட்டம் தொடங்கியது. 1948 பிரிட்டிஷாரிடமிருந்து சுதந்திரம் பெற்ற பிறகு பர்மாவில் ஊனோ தலைமையிலான ஜனநாயக ஆட்சி நிறுவப்பட்டது. ஆனால் நாட்டில் உள்ள பல இனக்குழுக்களின் கிளர்ச்சிகள் மற்றும் கம்யூனிஸ்ட் கும்பல்களின் ஆயுத போராட்டங்கள் காரணமாக அமைதியின்மை நிலவியது. இதையடுத்து திடீர் ராணுவ புரட்சி மூலம் ஜெனரல் நேவின் ஆட்சியை கைப்பற்றினார். பர்மீஸ் வே டு சோசியலிசம் என்ற கொள்கையை அவர் அமல்படுத்தினார். தனியார் தொழில்கள், பத்திரிகைகள் ஆகியவை தேசியமயமாக்கப்பட்டன. பத்திரிகை சுதந்திரம், கருத்து சுதந்திரம் ஆகியவை இல்லாத நிலை உருவானது. புதிய கொள்கைகளால் நாட்டின் பொருளாதாரமும் மக்களின் பொதுவாழ்வும் கடுமையாக பாதிக்கப்பட்டன. 1980களில் பணவீக்கம், வேலைவாய்ப்பின்மை, நிதி பற்றாக்குறை ஆகியவை அதிகரித்தன. மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் அதிகம் பாதிக்கப்பட்டனர். இந்நிலையில் 1988 உணவுப் பொருட்களின் விலை மிக கடுமையாக உயர்ந்ததால் மக்கள் மத்தியில் கொந்தளிப்பு ஏற்பட்டது. 1988 ஆகஸ்ட் 8ஆம் தேதி பல்வேறு நகரங்களில் மாணவர்கள் பேரணிகளை நடத்தினர். இது நாட்டு மக்களிடையே ஜனநாயக உணர்வை தூண்டியது. ஜனநாயகம் வேண்டும், ராணுவமே வெளியேறு என்ற முழக்கங்கள் அனைத்து தரப்பினரையும் ஈர்த்தன. சுதந்திர இயக்க தலைவர் ஆங் சானின் வாரிசான ஆங் சான் சூகி மக்கள் மத்தியில் முக்கிய அரசியல் தலைவராக உருவெடுத்தார். போராட்டங்களை அடக்க மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் மீது ராணுவம் துப்பாக்கிச் சூடு நடத்தியதில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்தனர். இதையடுத்து ஸ்டேட் லா அண்ட் ஆர்டர் ரீஸ்டோரேஷன் கவுன்சில் எனும் புதிய ராணுவ குழு ஆட்சியை பிடித்தது. புதிய ராணுவ அரசு மக்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தும் முயற்சியாக 1990 ஒரு தேர்தலை நடத்தியது. இதில் ஆங் சான் சூகி தலைமையிலான நேஷனல் லீக் ஃபார் டெமோக்ரசி பெரும்பான்மையாக வென்றது. ஆனால் ராணுவம் தேர்தல் முடிவை ஏற்கவும் ஆட்சியை ஒப்படைக்கவும் மறுத்துவிட்டது. ராணுவ ஆட்சி தொடர்ந்தது. நாட்டு மக்களின் தொடர் போராட்டம் மற்றும் சர்வதேச அழுத்தங்களின் காரணமாக 2011ஆம் ஆண்டு மீண்டும் நடைபெற்ற தேர்தலில் ஆங் சான் சூகி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தார். ஆனால் 2021 மீண்டும் புரட்சி செய்து ராணுவம் ஆட்சியை கைப்பற்றியது. இவ்வாறாக மியான்மரின் அரசியல் வரலாறு என்பது ராணுவ தலையீடுகள், ஜனநாயக எதிர்ப்பு, பொதுமக்கள் எழுச்சி மற்றும் சர்வதேச அழுத்தங்கள் ஆகியவற்றால் நிரம்பியுள்ளது. அதில் 8888 என்பது ஜனநாயகத்துக்கான மிக பெரும் எழுச்சியாக வரலாற்றில் இடம்பெற்றது.